கொஞ்சம் ரெகுலராக தான் போவோம். செக்ஷன் ஸ்கூல் பேர் மீனா சங்கர் வித்யாலயாவா? எந்த பழைமுட்டை எங்கடா? மகராசி நகரா? கொஞ்சம் பெரிய ஏரியாவாக சைடில் உள்ள சின்ன சின்ன இதில் அவங்க அனுப்பிவிட்றேன். ஓகே லைட்டாக வந்து இல்லை ஒயிட் மாதிரி லைட்டாக வச்சுருவாங்க. போன நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம் மறந்து வேறடா இந்த பக்கம் இந்த பக்கம் என் பையன்கிட்ட கூட என் பையனை பார்த்து கொடு, அவன் எடுத்து கரெக்டாக அடிக்கணும், வேகமாக அடிக்கணும். என்ன சொல்லி கொடுக்க? சங்கர புண்ணியா. வரட்டும் சரி சார், வாங்க சார், வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ரெடி சார்? வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், உள்ள வந்து வாங்க. தீக்ஷனா வா, தீக்ஷனா சட்டிட்டு முடிச்சோன்னா நீங்கள் கொடுக்காரு. ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். அந்த புலிகள் தினத்தை அனுசரிக்கிறதுக்காக நம்ம இந்த வாரம் முழுவதும் இங்கே இந்த ஓவியங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி சிவராம் கலைக்கூட மாணவர்கள் மூலமாக நம்ம 125 அடி நீளமாக துணியில் வந்து குழந்தைகள் வந்து அந்த மாணவர்கள் வந்து புலிகளை பற்றி பல்வேறு தகவல்கள் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் வரைஞ்சிருக்காங்க. இந்த புலிகள் வந்து இந்த மாதிரியான தினங்கள் வந்து நம்ம அனுசரிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான். காடுகளில் இருக்கிற புலிகள் வந்து அந்த சூழல் மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்கு எப்படி உதவியாக இருக்குது, அந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கு எப்படி உதவியாக இருக்குது, அந்த காடுகள் பாதுகாக்கப்படுறது மூலமாக நீர்நிலைகள் எப்படி பாதுகாக்கப்படுது, அந்த நீர்நிலைகள் பாதுகாக்கப்படுறதுக்கு மூலமாக நம்ம வாழ்வாதாரம் எப்படி பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஓவிய கண்காட்சி.
நம்ம உதாரணமாக நம்ம களக்காடு முன்னதுரை புலிகள் காப்பகத்தில் தான் வந்து பல்வேறு நதிகள் தோன்றி அதோட கிளை நதிகள் சேர்ந்து தான் நம்மளுடைய தாமிரபரணி ஆறு உருவாகுது. ஸோ அந்த புலிகளை பாதுகாக்கிறது மூலமாக தான் தாமிரபரணி ஆறு பாதுகாக்கப்படுது. அதில் நல்ல நீருடைய வளமை நல்லா இருக்குது, நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குது. ஸோ புலிகளை பாதுகாப்போம், அதுதான் இந்த ஓவிய கண்காட்சியோட மெசேஜ். இந்த சிவராம் கலைக்கூட மாணவர்கள் இதில் ஈடுபட்டவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமாம், இடம்பெயர்றது தானே புலிகள் வழக்கமாக வந்து அது அதோடைய நேச்சர் தான். ஆனால் புலிகள் ஊருக்குள்ளே வராது, சிறுத்தைகள் வேணால் வரும். அதுவுமே களக்காடு முன்னதுரையை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. புலிகள் வந்து ஊருக்குள்ளே வர்றது வந்து அது நம்ம இதில் இது வரைக்கும் நடந்ததில்லை. சிறுத்தைகள் தான், அதுவும் ரொம்ப ரொம்ப ரேர் இல்லையா? இது வரைக்கும் அப்படி நம்ம நியூஸ் சிறுத்தை ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னு பார்க்கலையே. காடுகள் வந்து நம்ம பாதுகாக்கிறோம், காடுகளை வளமையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அந்த நீர்நிலைகளுக்கு நம்ம வந்து ரெகுலராக அந்த காடுகளில் உருவாகிற அந்த நீரை வந்து அந்த மண்ணோட வேரோட சேர்த்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக செக் டேம்ஸு, அந்த மாதிரியான வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் வந்து இது பண்ணுறோம். அது இல்லாமல் நம்ம வனக்காவலர்கள் வந்து ரெகுலரான ரோந்து பணி, இது எல்லாமே நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு புலிகள் காப்பகத்தில். இல்லை, புலிகளுக்கு அப்படி ஒன்றும் நம்ம போச்சிங் கேசஸ் எதுவும் நம்ம பார்க்கலையே இது வரைக்கும்.